அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல கில்லிட்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல டுயின்ஜுக்கு கிம் தான் தேடிட்டு இருக்க கொலகாரன் தெரிய வர அதே டைம்ல நம்பர் 8 ஹீரோ கிம் தானோ டேசுக்கும் ஜேவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. கிம்மோட உண்மையான ஆள் தெரிஞ்சதால இதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாதுன்னு ஜே கிட்ட மாட்டிட்டு இருக்க குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பிளான் பண்ணி ஜேவோட ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் ஒரு லேப் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கதான் அந்த குழந்தைங்களை உருவாக்குறதுக்கான கருமுட்டைகள் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கிம் அங்க வரவும் ஜேவை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க அடைச்சு வச்சிருக்க பசங்க எங்க இருக்காங்கன்னு இடத்த சொல்லுங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல ஜே அதை கேட்கற மாதிரி இல்ல. அதனால கிம்மோ அந்த கருமுட்டைங்க வச்சிருந்த இடத்துல ஒரு பாம்பை செட் பண்ணிட்டு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உண்மையை சொல்லணும் நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் டாக்டர் டூவும் ஜே கூட தான் கிம் பேசுறதை கேட்டுட்டு அவன் என்னதான் பண்ண போறான்னு யோசிக்கவும் ரெண்டு பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ரீசெண்டா ஆபரேஷன் பண்ண சேர்மோட ஞாபகம் வர அப்ப திடீர்னு அவரோட ரூம்ல இருந்து அலாரம் சவுண்ட் வருது. உடனே எல்லாருமே அங்க போக ஹீரோவங்க எல்லாருமே சேர்மன் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போகவும் அந்த கருமுட்டை வச்சிருந்தாலே பிளாம் பிளாஸ்ட் ஆகுது. அது தெரியவும் ஜே இப்ப பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறாரு. ஏன்னா அதுலதான் கொரியாவோட சேர்ந்த மிகப்பெரிய ஆபீசர் பிசினஸ் மேன் எல்லாரோட ஸ்பேம்லயும் உருவான கருமுட்டைகள் இருக்கும். அது எல்லாமே இப்ப பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஜேவும் டாக்டர் டூவும் கண்டிப்பா அந்த நம்பர் 88 நம்ம கண்ட்ரோல்ல இருக்க அந்த குழந்தைங்களை தான் காப்பாத்த ட்ரை பண்ணுவான். அவங்க இருக்கிற இடத்த மாத்தி வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லப்போம். கிம் இப்படிதான் ஜே பண்ணுவார்னு ஆல்ரெடி கெஸ் பண்ண அவர்கிட்ட வேலை பாக்குற ஆளு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் ஜே டேசுட்ட ஒரு கண்ணை கொடுத்து சீக்கிரமாவே கிம்ம கொலை பண்ணணும்னு சொல்ல கூடவே அவங்க கிட்ட இருக்க குழந்தைங்க எல்லாருமே கிம்மோட கண்ணில் படாம பாதுகாக்க வேண்டிய வழியும் டேசுட்ட கொடுக்க கட் பண்ணி இப்ப டுயின்ஜி தான் காட்டுறாங்க. கிம்மோட கிளினிக்ல உள்ள சீக்ரெட் ரூமுக்கு வந்து செக் பண்ண அங்க டுயின்ஜி கிஃப்ட் பண்ண கீ செயின் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு அங்க உள்ள லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்க அதுல ஜேவுக்கு எதிராக இருக்க கிம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா எவிடன்ஸ் இருக்கு. அதை செக் பண்ணும்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜ்ல இருந்து இறந்து போன பசங்களை தப்பிச்ச ஒரே ஒருத்தன் கிம் தான் தெரிய வந்திருக்கும். கூடவே கிம் வச்சிருந்த குழந்தைங்களோட ஆபரேஷன் வீடியோவும் கிடைக்குது. இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. ஜே கிட்ட வேலை பார்க்குற அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு குழந்தைங்களை அடைச்சு வச்சிருந்த இடத்துக்கு வரவும் அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு கடைசியில அந்த வேலையாளையும் கொலை பண்ணி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க குழந்தைகளை கண்டுபிடிக்கவும் இன்னொரு பக்கம் டுயின்ஜி அவங்க இருக்கிற இடத்த டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர சொல்ல அவங்களும் கிம்மோட இடத்துக்கு வந்து அங்க உள்ள எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்ப ப்ராசிக்யூட்டர் அங்க உள்ள ஒரு கேமராவை காட்ட அதுல டுயின்ஜியோட போட்டோ தான் இருக்கும். அப்பதான் டுயின்ஜியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு இடத்தோட லொகேஷன் இருக்கும். அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இது கிம்மா தான் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டு உடனே அந்த லொகேஷனுக்கு போக அங்கதான் கிம்மோட கார் இருக்கும். திடீர்னு கிம்மோட கார்ல இருந்து பிளாஷ் வர உடனே காருக்கு பக்கத்துல போய் செக் பண்ணவும் அதுல கிம் காப்பாத்தின குழந்தைங்களா இருப்பாங்க. அப்ப கிம் டுயின்ஜை கான்டாக்ட் பண்ணி அந்த குழந்தைங்களை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்ல டுயின்ஜோ நான் சொல்றதை கேளு, நடக்கிற ப்ராப்ளம்க்கெல்லாம் ஜெய் தான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தருவோம், அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றதா சொல்ல கிம்மும் ஜெய் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, அவர் பண்ண தப்ப உணரவும் மாட்டாரு, நான் எம்மா ஜெய் கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சேதான் ஆகணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அங்க இருந்து போகவும் அப்பதான் டுயின்ஜி டீமை சேர்ந்த மத்த போலீஸ் ஆபீசர் அங்க வராங்க. இப்ப கிம் பிலிப்பை வந்து மீட் பண்ணி எனக்கு ஒரு புது காரும் மொபைலும் வேணும்னு கேட்க பிலிப் நீ எதுக்காக இதெல்லாம் கேட்கற, நீ இங்க வந்தது எதுக்காக, உன்னை பத்தின அடையாளங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆனா இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் இந்த ஊர்லயே இருக்க வேணாம், நாம இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்ல கிம் என்னால இதை பாதிலே விட்டுட்டு வர முடியாது, இதுக்கப்புறம் நீ தான் முன்ன பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிம்மை ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுக்க போறான் தெரியவும் இந்த மொபைலை நீ எடுத்துக்கோ, இதை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது, அதோட நீ கேட்ட மாதிரி சீக்கிரமாவே ஒரு காரை ரெடி பண்ணி தரதா சொல்லிட்டு அவன் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்கவும் கட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. காப்பாத்தின குழந்தைங்களை பத்திரமா அங்கதான் வச்சிருக்கவும் டுயின்ஜி அவங்க டீமை சேர்ந்தவங்கள்ட்ட எப்படியாவது ஜேவை அரெஸ்ட் பண்றத பத்தியும் அதுல இருக்கிற லீகல் ப்ராப்ளம் என்னென்ன வரும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க உள்ள ஒரு குழந்தைகளை ஒரு பொண்ணு வந்து எங்களை யாராவது அடாப்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்க டுயின்ஜி இல்ல, ஆனா நீ இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த விடவும் ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை நான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு லே மூலமா சைல்ட் வெல்ஃபேரை கான்டாக்ட் பண்ணி அங்க அனுப்ப சொல்ல இப்ப கிம் கேட்ட மாதிரி பிலிப்ப ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி தரவும் இன்னொரு பக்கம் டுயின்ஜி அவங்க டீம் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு டீம் ஜேவை அரெஸ்ட் பண்ண போகவும் இன்னொரு டீம் டாக்டர் டூவை தெரிய போறதா சொல்லி முடிவு பண்ண அங்க இருந்து எல்லாரும் கிளம்பவும் ஜேவை அரெஸ்ட் பண்ண வர டீடைல்ஸ் எல்லாம் டுயின்ஜியோட அம்மாவுக்கும் தெரிய வருது. அப்ப ஜேவை மீட் பண்ண ஒரு பொலிட்டிஷியன் வந்திருக்காரு. அவர்கிட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரத பத்தி கேட்க அந்த பொலிட்டிஷியன் நீங்க இப்ப சரண்டர் ஆயிடுங்க, கேஸ் நடக்கும் போது உங்களுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ் எல்லாமே பொய்யா ரெடி பண்ணதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் ஜே டேசுட்ட நம்ம வெளியில வரது மட்டும் இல்ல குழந்தைங்களும் மறுபடியும் நமக்கு வேணும், போலீஸ் இருக்க குழந்தைங்களை மறுபடியும் எப்படியாவது கொண்டு வரதுக்கான வழியை பாருன்னு சொல்ல இப்ப டாக்டர் டூவை தான் காட்டுறாங்க. போலீஸ் அவரை தேடி வர போறது தெரியவும் தப்பிக்க ட்ரை பண்றாரு. அப்ப ஜே அவரை கான்டாக்ட் பண்ணவும் இங்க இருந்து தப்பிச்சு போறதா சொல்ல ஜேவும் நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, எதுவும் உனக்கு ஆகாதுன்னு சொல்ல டாக்டர் டூ அதை கேட்கல, இது வரைக்கும் நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கோம், இதுக்கு மேல தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணலன்னு அங்க இருந்து போக அவரோட காருக்குள்ள ஏறவும் பின்னாடி சீட்ல ஒளிஞ்சிருந்த கோயன் டாக்டர் டூவோட கழுத்தை நடிச்சு கொலை பண்ண அப்பதான் போலீஸ் டாக்டர் டூவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதான் போனதா தெரியும். உடனே கார் பார்க்கிங் வரவும் அங்க கோயின் தப்பிச்சு போறத பார்த்துட்டு அவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் டூவோட காரை செக் பண்ணதுல அவர் இறந்து போயிருக்க. அதுக்கப்புறம் உடனே அவங்க ரெண்டு பேருமே கோயின் இங்க எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டுயின்ஜி தான் காட்டுறாங்க. ஜேவ் அரெஸ்ட் பண்ண அவரோட வீட்டுக்கு தான் வரவும் அங்க அவங்க அம்மா வராங்க. நடக்கிற எல்லாமே ஒரு ரூமர்ஸ் தான் இவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பொண்ணு கிட்ட உன் அப்பா தப்பு பண்ணாரா, அதெல்லாம் உண்மையான்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அதுக்கு பொண்ணும் அதுக்கான டைம் இப்ப இல்லனும் தன்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேவ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு
ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜேக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் காட்டி அவர் பண்ண தப்ப ஒத்துக்க சொல்ல, ஆனா ஜே அவருக்கு எதிராக இருக்க எல்லா எவிடன்ஸும் ஃபேப்ரிகேட்னு சொல்ல இன்னொரு பக்கம் கோயினை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டூவை கொலை பண்ணிட்டு கார்டனுக்கு வந்து அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணவும் அங்க ஆல்ரெடி அவருக்கு முன்னாடி கிம் இருக்கவும், நீங்க டாக்டர் டூவும் ஜேவையும் பழி வாங்கணும் தான் நினைச்சீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே போலீஸ் ஜேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்க ரிவேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல கோயின் கண்டிப்பா இல்ல, போலீஸால அவனை எதுவும் பண்ண முடியாது. அவன் பவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சீக்கிரமாவே வெளியில வந்துருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைங்களை தேடி கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை நம்ம ஃபுல்லா தடுக்கணும்னா ஜேவை கொலை பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல கிம்மும் லாஸ்டா நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு, என்ன எதுக்காக ஜேவை கொலை பண்ண சூஸ் பண்ணீங்க? நான் ஜேவோட பையங்கிறதாலயா? அதுதான் உண்மையான காரணமான்னு கேட்க அது கோயின் இல்ல, 19 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பசங்களை தப்பிச்ச ஒரே ஆளு நீ மட்டும் தான், அதனாலதான் ஒன்னு சூஸ் பண்ணதா சொல்லவும் அந்த டைம் கோயின் கார சிசிடிவி மூலமா ட்ராக் பண்ணி போலீஸ் அங்க வராங்க. அப்ப கோயினும் ஜே கண்டிப்பா தப்பிக்க கூடாது, அவங்கள நான் டைவர்ட் பண்றேன், நீங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு கோயினை சரண்டர் ஆகவும் அந்த டைமை யூஸ் பண்ணி கிம் அங்க இருந்து பேக் சைடா எஸ்கேப் ஆக இப்ப மின்ன தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர வந்த உடனே கிம்மோட கிளினிக் வந்தா கிளினிக் க்ளோஸ் ஆயிருக்கு. உடனே அங்க இருந்து வீட்டுக்கு போனா அங்க மின்னுக்கான ஃபுட் எல்லாம் இருக்கும். இது கண்டிப்பா கிம்மா தான் இருக்கும்னு உடனே கீழே வந்து கிம் இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருக்காரான்னு சொல்லி தேட அப்பதான் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா லைன்ல கிம் தான். உடனே மின்னும் நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்ல கிம்மும் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண முடியுமான்னு தெரியல, நீ தான் இனிமேல் உன்னை பாத்துக்கணும், பத்திரமா இருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண கிம் பேசுறதான் கேட்ட மின்னுக்கு கிம் ஏதோ ஒரு தப்பான முடிவெடுக்க போறதாவும் இதுவே கிம்கிட்ட பேசுறது கடைசி தேவையா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண கட் பண்ணி அரஸ்ட் பண்ண கோயினை தான் காட்டுறாங்க. டூயின்ஜும் ப்ராசிக்யூட்டர் ஓ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர ஆனா சரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பும்போது கோயின் ப்ராசிக்யூட்டர் ஓ தடுத்து நிறுத்தி நீங்க ஜேவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க தானே, நான் ஒரு தடவை அவனை நேர்ல மீட் பண்ண முடியுமான்னு கேட்க அதுக்கு ரெண்டு பேருமே இந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து வெளியில வராங்க. டூயின்ஜ் அவங்க டியூட்டி டே முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அங்க மின் இருக்கவும் கிம்ம பத்தி கேட்டு அவருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொல்ல டூயின்ஜும் கிம் அடுத்து என்ன பண்ண போறான், அதுல கிம்மோட உயிருக்கு ஆபத்து வரவும் சான்ஸ் இருக்குன்னு கவலைப்பட்டு அதே டைம்ல மின்னுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கோயின் சொன்ன மாதிரி ஜேவ் ஒரு பவர் யூஸ் பண்ணி அந்த கேஸ்ல இருந்து வெளியில வர அப்பதான் இன்வெஸ்டிகேஷனுக்காக கோயினை கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்ல தான் வர கோயின் ஜேவ் பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அவரோட கழுத்தை நெரிக்க அங்க உள்ள போலீஸ் கோயின் இழுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. ஜே வெளியில வந்த உடனே சைல்டு வெல்ஃபேர்ல பாதுகாப்பா இருக்க குழந்தைங்களை கேஸ் மூலமா கடத்த சொல்ல அதுக்கான வேலையில தான் இப்ப இருக்கவும் இன்னொரு பக்கம் லீ ஜே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்ததால அந்த குழந்தைங்களை கடத்த ட்ரை பண்ணுவார்னு அவங்க பாதுகாப்புக்காக லீ தூரத்துல இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கவும் அது எல்லாத்தையுமே லைவ்ல ப்ராசிக்யூட்டர் ஓவும் டூயின்ஜும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்பதான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல கிம்ம பாக்குறாங்க. கிம்மும் தூரத்துல நின்று அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்க அத லைவ்ல பார்த்த ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பவும் இன்னொரு பக்கம் டேஸோட ஆளுங்க அந்த வெல்ஃபேர்ல இருந்த குழந்தைங்களை கடத்த ட்ரை பண்ணவும் அங்க கிம்மும் பிலிப்பும் வந்து அந்த குழந்தைங்களை காப்பாத்திட்டு ஒரு கார்ல ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் லீ மூலமா டூயின்ஜுக்கு தெரிய வரவும் அவங்க டீமோட அந்த காரை தேடிட்டு வர ஒரு இடத்துல அந்த கார் மட்டும் இருக்கவும் டூயின்ஜு உடனே அந்த காருக்கு வந்து பார்த்தா அதுல கிம் பிலிப் ரெண்டு பேருமே இல்ல. தன்னை டைவர்ட் பண்ணதான் கிம் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு சொல்லி புரிஞ்சுக்க லீ கிட்ட இந்த குழந்தைங்களை பத்திரமா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு டூயின்ஜு உடனே ஜேவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கிம் பிலிப்ட இதுக்கப்புறம் ஒன்னால இங்க இருக்க முடியாது உடனே தப்பிச்சு போடுன்னு சொல்லிட்டு பிலிப்பை விட அங்க இருந்து ஜேவோட வீட்டுக்கு தான் வரவும் அங்க அவரை பாதுகாக்க இருக்க ஆளுங்களோட சண்டை போட்டு ஒவ்வொரு ஆளா கொண்டுட்டு இருக்க அதுல ஒருத்தன் கிம்ம ஷூட் பண்ண ட்ரை பண்ணும் போது இடையில பிலிப் வந்து கிம்முக்கு உதவி பண்ண அங்க டேஸ் வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி ஷூட் பண்ண அதுல பிலிப் மேல புல்லட் போட்டுரும். கிம்மோட உயிரை காப்பாத்த தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணவும் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நண்பர்கள் தான் சொல்லிட்டு இறந்து போக கிம் அந்த கோவத்திலே டேஸோட சண்டை போட்டு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு ஜே கிட்ட வரவும் கோயின் சொன்ன மாதிரி ஜே தன்னை உயிரோட விட சொல்லி கிம்மோட காலி விழுந்து கெஞ்சிட்டு இருக்க அப்பதான் டூயின்ஜு ஒரு போலீஸ் டீமோட அங்க வராங்க. கிம்ட ஜேக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரதா சொல்ல ஆனா கிம் அதை கேட்காம ஜேவை ஷூட் பண்ண டூயின்ஜு கூட இருக்க மொத்த போலீஸ் ஆபீசர்ஸும் கிம்ம ஷூட் பண்ணிடுவாங்க. அதே இடத்துல கிம் இறந்து போகவும் டூயின்ஜு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க அப்படியே கற்பனா சில நாட்களுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஓவும் டூயின்ஜோட டீம் சேர்ந்தவங்களும் ஜேவோட கேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 19 வருஷத்துக்கு முன்னாடி ஜேவோட ஃப்ரெண்ட்ஸும் ஆர்ஃபனேஜ்ல உள்ள குழந்தைங்களை எரிச்சு கொலை பண்ணிருப்பாங்களே அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாம் அந்த ஆர்ஃபனேஜோட சவர்ல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அதையும் போலீஸ் கண்டுபிடிக்க அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப மின்ன தான் காட்டுறாங்க. மின்னுக்கு இருந்த ஒரே சப்போர்ட் கிம் தான். இப்ப கிம் இறந்து போனதால டூயின்ஜு மின்னுக்கு ஒரு சப்போர்ட்டா எப்பவுமே மின் கூடவே இருக்கவும் என்னதான் கிம்மும் டூயின்ஜு ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் பண்ணிருந்தாலும் அவங்க விருப்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ற மாதிரி இந்த சீரீஸ்ல காட்டியிருக்க மாட்டாங்க. அதோட தனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்ட ஹீரோவுக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஃபேமிலி கிடைச்சிருக்காது. இப்படி ஒரு சேட் எண்டிங்ல இந்த கதை முடியுது. அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல மீட் பண்ணுவோம்.